வணக்கம் வந்தம் நமஸ்தே நமஸ்கார் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். ஸ்கின் கேர் ரொட்டீன்ல வந்துட்டு புதுசா நான் ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். கொரியன் ப்ராடக்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி நான் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த கோசாரெக்ஸ் 6 பெப்டைட் சீரம் இப்போ வாங்கியிருந்தேன். இதை யூஸ் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் பியூட்டி ஆஃப் ஜோசன்ல இந்த டீப் சீரம் இதை வந்துட்டு யூஸ் பண்ணியிருந்தேன். ஃபாலோட் பை தட் பியூட்டி ஆஃப் ஜோசன்ல இந்த சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணியிருந்தேன். ரைட் நோ எதுவுமே எனக்கு போட்டுட்டு வாவ் அப்படின்னு ஃபீல் ஆகல. எப்பவுமே எனக்கு இதான் வேலை. லைக் ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு யூஸ் பண்ணேன்னா போட்டோன்னே எனக்கு ஒண்ணுமே என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அப்படியே யூஸ் பண்ணதான் ஆக்சுவலா அது என்ன பெனிஃபிட் கொடுக்குது அப்படின்னு தெரியும். அப்படியே பயங்கரமா டிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி தெரியல. பட் ஸ்டில் ஒரு மாதிரி ஒரு நல்ல க்ளோ கொடுக்குது. இன்னும் ஒரு 1 மந்த்ல கரெக்டா தெரிஞ்சிடும் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்ட்டு. ஐ வில் கீப் யூ கைஸ் போஸ்டட். அண்ட் இந்த வீடியோ எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ரீசெண்டா இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு ஒரு Q&A போட்டிருந்தேன். அந்த Q&Aல நிறைய கேட்டகரி ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்துருந்துச்சு. பேஸ்ட் ஆன் ஸ்கின் கேர், ஹேர் கேர், பாடி கேர் அண்ட் என் பர்சனல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அண்ட் என் கெரியர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி நிறைய வந்துருந்துச்சு. ஸோ எல்லாத்துக்குமே வந்துட்டு முக்காசி ஆன்சர் பண்ணேன். பட் ஆனால் இந்த ஸ்கின் கேர், ஹேர் கேர், இந்த பாடி கேர் இது 3 மட்டும் அவ்வளவா வந்துட்டு ஆன்சர் பண்ணல. இது ரொம்ப அதிகமாக கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருந்தனால சரி அதை வச்சு தனியாக வீடியோ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ இப்போ நம்ம வந்துட்டு எடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நீங்கள் கேட்ட நிறைய கொஸ்டின்ஸ்க்கு வந்துட்டு நான் ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்துட்டு கொடுக்க போகிறேன். இது எதுவுமே வந்துட்டு ப்ரமோஷன் கிடையாது. எல்லாமே நான் வச்சிருக்க ப்ராடக்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்ல நான் சொல்ல போகிறேன். வித்வுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கோ இன்டு திஸ் வீடியோ. கேட்டிருந்தாங்களோ அவங்க பேர் அப்படியே படிச்சு நான் அப்படியே ஆன்சர் பண்ணிடுறேன் என்னென்னட்டு. என்கிட்ட என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கோ அதை அப்படியே காட்டி அதை பற்றியும் நான் வந்துட்டு சொல்லிடுறேன். லக்ஷ்மி சுப்ரமணியம் அவங்க வந்துட்டு என்னோட லிப்ஸ்டிக் கலெக்ஷன்ஸ் சொல்லுங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ ரீசெண்டாக என்னோட ப்ரௌன் லிப்ஸ்டிக் கலெக்ஷன்ஸ் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்துட்டு என்னோட கரண்ட் ஃபேவரட் லிப்ஸ்டிக்ஸ் போட்டிருக்கேன். பட் ஆக்சுவலி அதில் லைட்டிங் ரொம்ப கேவலமாக இருந்ததுனால நிறைய பேருக்கு கரெக்டாக என்ன ஷேட் அப்படின்னு தெரியல. ஸோ ப்ராபப்ளி நான் திருப்பியுமே அது ரிலேட்டடாக வந்துட்டு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். எடுக்கும் போதே எனக்கு தோணுச்சு என்ன எல்லாம் ஒரே மாதிரி இருக்கே, சரி வீடியோவில் வந்துட்டு வேற மாதிரி தெரியும் அப்படின்னு நினச்சேன். பட் தெரியல. லிப்ஸ்டிக் கலெக்ஷன் வீடியோ எல்லாமே நான் கீழே டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்க. இட்ஸ் கீத் அப்படின்றவங்க வந்துட்டு வாட்ச் ஸ்கின் டோன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாட்ச் ஸ்கின் டோன், வாட்ச் ஸ்கின் டைப். என்னோட ஸ்கின் டைப் வந்துட்டு இட்ஸ் அ காம்பினேஷன். எய்தர் ஆயிலி டு நார்மலாக இருக்கும் இல்லை நார்மல் டு ட்ரையாக இருக்கும். அது வந்துட்டு சீசன் டு சீசன் மாறிட்டே இருக்கும். இப்போ கரண்ட்லி வந்துட்டு நம்ம மைக்ரோ நீலிங் கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்கனால ஸ்கின் வந்துட்டு நார்மல் டு ட்ரையாக தான் ஃபீல் ஆகுது. அண்ட் ஸ்கின் டோன் வந்துட்டு மேபி ஐ ஃபால் அண்டர் மீடியம் டீப் ஸ்கின் டோனில் வருவேன் அப்படின்னு நினைக்கிறேன். யா, திஸ் இஸ் மை ஸ்கின் டோன் அண்ட் ஸ்கின் டைப். பிளாக் பியூட்டி கேர்ள் அப்படின்றவங்க வந்துட்டு அக்கா மேக்கப் ப்ரஷ் வை பெட்டர் இட்டா எனக்கு புரியல. பட் ஆனால் அந்த மேக்கப் ப்ரஷ் ஐ ஆம் யூசிங் இஸ் ஃப்ரம் மாஸ். ஸோ மாஸில் வந்துட்டு ஒரு கிட்டு மாதிரி இருக்கு. இது இந்த கோல்டன் கலரும் இந்த க்ரீன் கலரும். இந்த க்ரீன் கலர் கிட் இருந்தாலே போதும், ஐ மேக்கப்புக்கு ப்ளஸ் ஃபேஸ் எல்லாமே வந்துட்டு கவர் ஆகிடும். ஸோ இதோட ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் நான் கீழே லிங்க் பண்ணுறேன். நேஹா பாண்டி அப்படின்றவங்க வந்துட்டு சஜஸ்ட் மீ பெஸ்ட் ஹை கவரேஜ் பட் நேச்சுரல் லுக்கிங் ஃபவுண்டேஷன், மை ஸ்கின் டோன் இஸ் மீடியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹை கவரேஜ் ஃபவுண்டேஷன் ரைட் நோ என்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் 2 ஃபவுண்டேஷன்ஸ். மாஸ்ல ஒன்று அண்ட் சாமசி மிலானோட ஒன்று. நான் இது வரைக்கும் வந்துட்டு மேப் ஃபவுண்டேஷன் கூட நான் வச்சில்ல. இந்த ஹை எண்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் மேக்கப்ல இது வரைக்கும் என்கிட்ட ஒன்று கூட இல்லை. மேபி இனிமேட்டு வாங்கணும். எனக்கு யூஸ்வலாகவே நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுற பொண்ணுன்றனால இந்த மேக் ஃபவுண்டேஷன்லாம் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண கொஞ்சம் பயமாக இருக்குது. நேரில் போய் வாங்கணும், அதுக்கே அப்படியே தள்ளி போயிட்டே இருக்குது. ஸோ ரைட் நோ இதுதான் என்கிட்ட இருக்க ஹை கவரேஜ் ஃபவுண்டேஷன். பட் ஆனால் நானுமே ஹை கவரேஜ் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அது அப்படியே சும்மா தூங்குது. டிபி அப்படின்றவங்க வந்துட்டு டெய்லி யூஸ்க்கு வந்துட்டு பேசிக் ப்ராடக்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ரைட் நோ நான் இப்போ வீடியோ ஸ்டார்டிங்லேயே காட்டினேன் கொரியன் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன்ட்டு. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்த பேசிக் ப்ராடக்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். டெர்மகோல வந்துட்டு விட்டமின் சி சீரம், டெர்மகோல வந்துட்டு நயாசின்மைட் சீரம் அண்ட் அக்வாலஜிக்கால இந்த க்ரீன் வேரியன்ட் மாய்ஸ்சரைசர். இது 3 தான் நான் பேசிக்கா யூஸ் பண்ணிட்டு இருந்தது. சன்ஸ்கிரீன் இப்போ கரண்ட்லி இப்போ விஷ்-கேர், டாட் அண்ட் கீ, சன்ஸ்கூப் இது 3மே வந்துட்டு மாற்றி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுதான் வந்துட்டு பேசிக்கா நான் சஜஸ்ட் பண்ற ப்ராடக்ட்ஸ். கூக்கி ஹியர் அப்படின்றவங்க டார்க் சர்க்கிள் அப்புறம் லிப்ஸ் சுற்றி ரொம்ப டார்க்காக இருக்குது, எப்படி ரெடியூஸ் பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி வந்துட்டு இந்த லிப்ஸ் சுற்றி மட்டும் டார்க்காக இருக்குது இல்லை அந்த மாதிரிலாம் அது டார்கெட்டடாக எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. பட் ஜென்ரலாக வந்துட்டு பண்ணுறது
பேசிக்காக டேன் போக வைக்கிறதுக்கு ராகா டி டேன் பேக் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சலூன்லாம் நீங்கள் போனீங்கன்னா முக்காசி சலூன்ஸில் வந்துட்டு அதை தான் வந்துட்டு நமக்கு டி டேனாக போடுவாங்க. ஸோ அதை நீங்கள் ரெகுலராக ட்ரை பண்ணலாம். அண்ட் பிக்மெண்டேஷனுக்கு விட்டமின் சி சீரம், இல்லை கோஜிக் ஆசிட், இல்லை ஆல்ஃபா பியூட்டின், இது மூணுத்துல யூஸ் பண்ணலாம். நான் எதுவுமே வந்துட்டு இதை பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன், சஜஷன் மட்டும் தான் கொடுக்குறேன். உங்கள் ஸ்கின் டைப் என்னவோ உங்கள் ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். எனக்கு என்னெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சுன்னு மட்டும்தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது மூணு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஸ்கின் கேர் வந்துட்டு பயங்கர கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். லைக் பல வருஷம் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணணும். நான்லாம் காலேஜ் படிக்கும் போது எப்படி இருந்தேன்னு தெரியுமா? இட் ஆல்மோஸ்ட் டுக் மீ லைக் 4 years, 3 to 4 years நினைக்கிறேன், கொஞ்சம் அந்த பிக்மெண்டேஷன்லாம் போகி கொஞ்சம் அந்த ஈவன் ஸ்கின் டோன் வரதுக்கு. ஸோ இட் டேக்ஸ் இயர்ஸ். ரொம்ப ரொம்ப பிக்மெண்டடாக இருக்கும் அப்படின்ற பட்சத்துக்கு. அண்ட் லிப்பை சுற்றி டார்க்காக இருக்குன்னா நீங்கள் இந்த ஏரியா கேட்குறீங்களா இல்லை இங்கே சின்லாம் கேட்குறீங்களான்னு தெரியல. ஏன்னா சின் ஏரியா எல்லாருக்குமே இந்த ஸ்கின்னை விட கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கும். தட்ஸ் வெரி நார்மல். அது ரொம்ப நம்ம போட்டு மண்டையில் ஏற்றிக்க தேவையில்ல. பட் லிப்ஸை சுற்றி இந்த ஏரியா கொஞ்சம் டார்க்காக இருக்குன்னா நீங்கள் லிப்பு ஸ்க்ரப் யூஸ் பண்ணலாம். இல்லை வந்துட்டு நைட்டு தூங்கும் போது டெஃபினட்டாக நீங்கள் ஏதாவது லிப்பு மாஸ்க் இல்லை லிப் பாம் யூஸ் பண்ணாலே காலையில் அதுவே ஆட்டோமேட்டிக்காக லைட்டாக தோல் உறிஞ்சிடும். அது டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணுறது ஆக்சுவலி நல்லது தான். ப்ரஷ் பண்ணும்போது தானாகவே வந்துடும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ரெகுலராக வந்துட்டு லிப் பாம் யூஸ் பண்ணிக்கோங்க. SPF இருக்க லிப் பாமாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்துட்டு நான் விஷ்கேரில் இருக்க இந்த செரமைட் லிப் பாம் தான் இப்போ கரண்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். Butterfly 0911 அப்படின்றவங்க வந்துட்டு யூ லுக்கிங் ஸோ கார்ஜியஸ் இன் டிபி, தேங்க்யூ ஸோ மச். ஹானஸ் ஸ்கின் கேர் ரொட்டின் அண்ட் மைக்ரோனீலிங் ட்ரீட்மெண்ட் டீடைல்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. ஸ்கின் கேர் ரொட்டின் நான் இப்போ தான் சொன்னேன். இதுக்கு முன்னாடி நான் ப்ரீவியஸாக மைக்ரோனீலிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கின் கேர் ரொட்டின் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அதையும் போட்டிருக்கேன். ஸோ கீழே வந்துட்டு நான் லிங்க் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் மைக்ரோனீலிங் பற்றி நானும் ஐயோ நான் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் வீடியோஸ் எடிட் பண்ணுன்ட்டு. எடிட் பண்ண முடியாமல் அப்படியே வந்துட்டு ஸ்ட்ரக்அப் ஆகி நிற்குது. ஏன்னா மைக்ரோனீலிங் செகண்ட் பார்ட் போடணும், மைக்ரோனீலிங் தேர்ட் பார்ட் போடணும். ஆனால் அதை முடிச்சுட்டு நான் ஒரு கொரியன் ரீசர்ஃபேசிங் ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கிட்டேன். இது மூணுமே போடணும்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கேன். ப்ராபப்ளி நெக்ஸ்ட் மந்த் ஆகஸ்ட் மந்த்ல வந்துட்டு எல்லாமே போட ட்ரை பண்ணிடுறேன். ஸோ ஸ்டே டியூன்ட். சஜஸ்ட் மீ ப்ராடக்ட்ஸ் ஃபார் அண்டர் ஐ சர்க்கிள்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்டர் ஐ சர்க்கிள்ஸ் வந்துட்டு நான் தனியாக ஐ க்ரீம் எதுவும் யூஸ் பண்ணல. பட் ஒன்ஸ் ஐ ஸ்டார்டட் யூசிங் திஸ் கோசாரெக்ஸ் நெயில் மியூசின் ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது கண்ணை சுற்றியும். லைக் அந்த ஏரியாமே நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்குது. ப்ளஸ் நான் பெருசாக ஒழுங்காக ஸ்லீப் சைக்கிள் இல்லைனா கூட ஓரளவு மேனேஜபிளாக இருக்குது. இதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி எனக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது. ப்ளஸ் ஓவராலுமே ஸ்கின் வந்துட்டு நல்லா அந்த ப்ளம்பியாக இருக்கிறது. அது நான் சாப்பிட்றதுனால வெயிட் போட்டுச்சா இல்லை இந்த ஸ்கின் இந்த ஸ்னெயில் மியூசின்னால போட்டுச்சான்னு தெரியல. பட் ஓவராலாக இட் லுக்ஸ் நைஸ். ஸோ அதனால வந்துட்டு யூ கேன் ட்ரை இட். இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா டெர்மோகோல்லே வந்துட்டு ஸ்னெயில் மியூசின்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை விட கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் JK9162 வந்துட்டு சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணாலே ஸ்கின் வந்துட்டு டார்க்காக ஃபீல் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி எனக்குமே அப்படி தான் ஃபீல் ஆகும். சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ண உடனே ஒரு டல் ஃபீல் இருக்கும். டார்க்குன்னு சொல்ல முடியாது, டல் ஃபீல் இருக்கும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராடக்ட்ஸ் அண்ட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்கின் டைப். இப்போ நமக்கு வந்துட்டு ட்ரை ஸ்கின் தான் இருக்குது அப்படின்ற பட்சத்துக்கு நம்ம வந்துட்டு ட்ரை ஸ்கின்கான சன்ஸ்க்ரீன் வந்துட்டு போடணும். லைக் அந்த மாதிரி ஸ்கின் டைப்க்கு ஏற்ற சன்ஸ்க்ரீன் போடணும். நம்ம மாற்றி போட்டோன்னா அந்த ரொம்ப போட்டோன்னே வேர்வை விடுறது இல்லை வந்துட்டு டார்க்காக இருக்கிறது இதெல்லாம் வந்துட்டு ஃபீல் ஆகும். ஐ திங்க் இந்த கேள்விக்கு வந்துட்டு பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சுகன் BS அப்படின்றவங்க கெமிஸ்ட் ப்ளே பாடி வாஷ் வந்துட்டு இஸ் இட் ரியலி ஒர்க்கிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட் நோ நான் அதை தான் கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறேன். என் ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்துட்டிங்கன்னா நான் பாடி கேர் ரொட்டீனில் சொல்லியிருப்பேன் அடிக்கடி கடலை மாவு அரிசி மாவுலாம் போடுவேன்ட்டு. இப்போ இந்த பாடி வாஷ் வந்ததுலேருந்து நான் அதெல்லாம் சுத்தமாக போடுறதே இல்லை. அண்ட் டெய்லியுமே எக்ஸ்போலியேட் பண்ணுறேன். அண்ட் என் கமெண்ட்லேயும் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி டெய்லி எக்ஸ்போலியேட் பண்ணுறது வந்துட்டு ஏதாவது பிரச்சனை ஆகுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எனக்கு எதுவுமே வந்துட்டு பெருசாக ட்ரை ஆகிறதோ இல்லை எதுவுமே ஆகலை. பட் ஆனால் ஐ மேக் ஷுர் டெய்லியுமே இப்போலாம் கொஞ்சம் பாடி லோஷன்லாம் வந்துட்டு தடவ ஆரம்பிச்சிட்டேன். இப்போ கூட விஷ்கேரோட சன்ஸ்க்ரீன் பாடி லோஷன் வந்துட்டு தடவிருக்கேன். ஸோ அந்த மாதிரி டெய்லியுமே எக்ஸ்போலியேட்டிங் பாடி வாஷும் யூஸ் பண்ணுறேன், டெய்லியுமே வந்துட்டு பாடி லோஷனும் யூஸ் பண்ணுறேன். இப்போதைக்கு அப்படி தான் வந்துட்டு பாடி கேர் ரொட்டீன் போயிட்டு இருக்கு. ஸோ ஆன்சரிங் டு யுவர் கொஸ்டின், எஸ் நான் இதை விட இப்போ பெரிய பாட்டிலும் வாங்கிட்டேன், பாத்ரூமில் இருக்குது. ஸோ யா. கிருத்திகா அஃபிஷியல்ன்றவங்க என்னோட ஃபவுண்டேஷன் ஷேட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாஸ் இதுலலாம் பார்த்தீங்கன்னா இருக்கலே லாஸ்ட் ஷேட் தான் என்னோட ஃபவுண்டேஷன் ஷேட், விச் இஸ் வெரி டிசப்பாயிண்டிங். பிகாஸ் நானே இப்போ வந்துட்டு மீடியம் டீப்பில் வருவேன். இன்னும் டீப் ஸ்கின் டோன்லாம் இருக்கவங்க எங்கே போய் ஃபவுண்டேஷன் வாங்குவாங்கன்னு எனக்கு தெரியல.
அண்ட் மேப்ளின்ல வந்துட்டு டாஃபி அப்படின்ற 330 டாஃபி அதுதான் வந்துட்டு என்னோட ஷேடு. டீப் ஸ்கின் டோனா இருக்கும் இல்லை டஸ்கி இன்னும் டஸ்கியா இருக்கும்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்துட்டு ஹையர் அண்ட் பிராண்ட்ஸ்ல மட்டும்தான் நம்ம ஸ்கின் டோனுக்கு ஏற்ற ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஆர்த்தின்றவங்களும் கேட்டிருக்காங்க பாடி கேர் ரொட்டீன் ஃபார் நைட் அண்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு. நைட்டுக்குலாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன், வெறும் ஸ்கின் கேர் மட்டும் பண்ணிட்டு படுத்து தூங்கிடுவேன். என்னோட பாடி கேர் ரொட்டீன் ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. கரண்டாக 3 பாடி லோஷன்ஸ் இருக்கு. விஷ்கேரோட சன்ஸ்கிரீன் பாடி லோஷன், கெமிஸ்ட் பிளேயோட பாடி லோஷன் அண்ட் பி பாடி வைஸோட பாடி லோஷன், இந்த 3மே மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட மூட் பொறுத்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நிக்கிகா 17 அப்படின்றவங்க வந்துட்டு வாட் இஸ் யுவர் சீக்ரெட் ஆஃப் யுவர் கிளியர் ஸ்கின் அண்ட் எனி குட் சஜஷன் ஃபார் பிக்மெண்டட் லிப்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பை த வே யோர்னு ஏதோ போட்டிருக்காங்க, ஐ கெஸ் ஏதோ காம்ப்ளிமெண்ட் தான். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு கிளியர் ஸ்கின்னே கிடையாது. நான் திருப்பி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஐ டோன்ட் ஹாவ் கிளியர் ஸ்கின். இப்போ கேமரா அண்ட் குட் லைட்டிங்னால அது அப்படியே கிளியராக தெரியுது. பட் நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் டெஃபினெட்லி நாட் கிளியர் ஸ்கின். எனக்கு பயங்கர பிளெமிஷஸ் இருக்குது இந்த ஏரியா ஃபுல்லாக அண்ட் இந்த ஏரியா ஃபுல்லாக. இதோ இங்கே சைட்லலாம் உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு நல்லாவே தெரியும், இதெல்லாம் நல்ல பிளெமிஷ் இருக்குது. ஸ்கின் கேர் அதெல்லாம் பண்ணும்போது அது லைட்டாக ஒரு பிளரிங் எஃபெக்ட் கொடுக்கும், அவ்வளோனாலே தவிர எனக்கு கிளியர் ஸ்கின்லாம் கிடையாது. அண்ட் ஆல்சோ இதை வர வைக்கிறதுக்கே வந்துட்டு அவ்வளோ ஸ்கின் கேர் இப்போ அது இல்லாமல் வந்துட்டு இந்த மைக்ரோ நீலிங் அது இதுன்னு வேற பண்ணிட்டு இருக்கேன். அதனால தான் இதுனாச்சும் இருக்கு. ஸோ ஐ டோன்ட் திங்க் ஐ ஹாவ் கிளியர் ஸ்கின். ஸோ யா, லக்ஷனா விஜய்ன்றவங்க அக்கா ஆக்டிவ் ஆக்னி எல்லா டைமும் இருக்கு, என்னோட ஸ்கின் காம்பினேஷன் டைப் ஏதாச்சும் ஸ்கின் கேர் சஜஸ்ட் பண்ணுங்க. ரைட் நோ எனக்கு ஆக்னி இல்லாதனால வந்துட்டு நான் பெருசாக வந்துட்டு அதை சஜஸ்ட் பண்ணுறதுக்கு இல்லை. பட் யூ கேன் யூஸ் ஆக்னி கிளியரிங் ஃபேஸ் வாஷ். இப்போ மார்க்கெட்டில் அந்த மாதிரி நிறைய வந்துடுச்சு. ரீசெண்டாக கூட நான் நோவாலஜி அப்படின்ற பிராண்டோட ஒர்க் பண்ணியிருந்தேன், அதோட ஆக்னி ஃபேஸ் வாஷ் கூட யூஸ் பண்ணியிருந்தேன். எப்படி யூஸ் பண்ணேன்னா எங்கே ஆக்னி இருக்கோ அங்கே மட்டும் யூஸ் பண்ணேன். ஸோ எனக்கு யூஸ்வலாக இந்த இடத்துல வந்துட்டு நிறைய வந்துட்டே இருக்கும், அடிக்கடி திருப்பி வந்துட்டே இருக்கும். ஸோ அப்பப்போ இந்த இடத்துல மட்டும் ஒரு ஸ்பாட் ட்ரீட்மெண்ட் மாதிரி இல்லை அந்த இடத்துல மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது இல்லாமல் நிறைய இந்த பென்சாயில் பெராக்சைடுன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் வந்துட்டு இருக்கு. அது இல்லாமல் ரொம்ப ஆக்னி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போயிடுங்க, ஒரேடியாக வந்துட்டு உங்களுக்கு ஆக்னி போயிடும். பட் ஆனால் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ரெண்டுமே இருக்கு. நானும் அது சம்மந்தப்பட்ட வீடியோ போடணும்னு நினைக்கிறேன். ஏன் இப்படி தள்ளி போகுதுன்னு தெரியல. ஏன் அது தள்ளி போகுதுன்னா ஆக்சுவலி நான் நிறைய ஃபோட்டோஸ் வேற கலெக்ட் பண்ணணும், என்னோட ஓல்டு ஃபோட்டோஸ் அது இதுன்னு நிறைய கலெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது, அதனால தள்ளி போயிட்டே இருக்கு. ஒரு ப்ராப்பரான டைம் லைனோட வேற சொல்லணும், அதனால தள்ளி போகுது. ஓ காட். ஓகே, டைனி ஃப்ரீக் அப்படின்றவங்க சீரம் ஃபார் ஓப்பன் போஸ் தட் கியூர்ஸ் அப்படின்னு. ஓப்பன் போஸ் வந்துட்டு கியூரே பண்ணாது, அதை வந்துட்டு நம்ம மினிமைஸ் தான் பண்ண முடியும். ஸோ ஐ மேக் ஷோர் டு யூஸ் நயாசினமைட் சீரம். நயாசினமைட் சீரம் இந்த போஸ்க்கு வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு சூட் ஆகும். அண்ட் மேக்கப் போடுறப்போ வந்துட்டு போர் மினிமைசிங் ப்ரைமர் யூஸ் பண்ணிட்டு போட்டிங்கன்னா இன்னுமே பெட்டராக இருக்கும். ஸோ இவ்வளோ தான். இப்போ பெப்டைட்ஸ் வச்சு நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது ஷோடியோ இந்த கோசாரெக்ஸ் ப்ளஸ் இந்த கான்ஷியஸ் கெமிஸ்ட்ல இந்த பெப்டைட் பெருசாக எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல. பட் இது போட்டோன்னே டக்குன்னு இந்த இடம் வந்துட்டு டைட் ஆகி அப்படியே சூப்பராக இருக்குது, புஜிட்டிக்காக இருக்குது. ஸோ டெஃபினட்டாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். போர்ஸ் ஆர் ரிங்கிள்ஸ் அதெல்லாம் தான் வந்துட்டு மெயின் கன்சர்னாக இருந்துச்சுன்னா ஸோ கான்ஷியஸ் கெமிஸ்ட்ல இந்த 6 பெப்டைட் சீரம். ஃபேவரட் கன்சீலர் மோனிகா 18ன்றவங்க கேட்டிருக்காங்க. மை ஃபேவரட் கன்சீலர் வுட் ஆல்வேஸ் பி மேப்ளினோட இந்த ஃபர்ஸ்ட் நைக்காவோட கன்சீலர் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் மேப்ளினோட ஃபிட்மி கன்சீலர் இருப்பாங்க ஆல்மோஸ்ட் காலி. இதுதான் வந்துட்டு கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்குது. இன் ஷேட் கேரமல் நினைக்கிறேன் என்னோட ஷேடு. ஸோ யா, இதுதான் வந்துட்டு என்னோட ஃபேவரட் கன்சீலர். நிஷ்கா எஸ்கேன்றவங்க லிங்க் அண்ட் டீடைல்ஸ் ஆஃப் ஹேர் டூல் தட் யூ ஹேவ் மென்ஷன்ட் இன் ஹேர் கேர் ரொட்டீன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட் நோ நான் டைசனோட கிட் தான் வந்துட்டு யூஸ் பண்ணேன். டைசன் கேர்ள் ஐடி அப்படின்னு தான் நான் வாங்கினேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைசன் வந்துட்டு நம்ம ஃபோனோட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ ஸ்பீட் கொடுக்கணுமோ ஸ்பீட் கொடுத்து அதுவே ஆஃப் ஆகிடும். ஸோ அதுதான் இந்த மற்ற டைசனுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ அதுதான் இப்போ கரண்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அர்ச்சனா 06ன்றவங்க அப்லோட் எனி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸ் ரிகார்டிங் ஸ்கின் கேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி என்னோட ஆக்னி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னியில் வந்துட்டு இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பிக்ஸ்லாம் நிறைய வரும். நீங்கள் ஆக்சுவலி பயந்துடுவீங்க நான் அதெல்லாம் போட்டேன்னா. பட் பரவாயில்ல, நான் போடுவேன், கூடிய சீக்கிரம் போடுறேன். Gio01 அப்படின்றவங்க வந்துட்டு will you post hair care routine அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹேர் கேர் ரொட்டீன் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் ரீசன்ட் வீடியோஸில். பட் கரண்ட்லி ஐம் யூசிங் பேர் அனாட்டமியோட ஷாம்பு அண்ட் கண்டிஷனர். கீழே ப்ராடக்ட் லிங்க்ஸ் கொடுக்குறேன். ஐ யூஸ் நிறைய க்ரோத் சீரம்ஸ் விச் மீன்ஸ் ஒரு 3 க்ரோத் சீரம் யூஸ் பண்ணுறேன். ஃப்ரண்ட்டில் இருக்க இதெல்லாம் ஆக்சுவலி சூப்பராக இப்போ புதுசாக வளர்ந்த முடிகள். ஸோ இதுக்கு தனியாக, இந்த ஏரியாவுக்கு தனியாக,
அந்த மாதிரி மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஹேர் சப்ளிமெண்ட்ஸும் எடுத்துக்கிறேன். ஸோ தீஸ் ஆர் மை இதை நான் தனியாக வந்துட்டு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்துட்டு கீழே ஆட் பண்ணுறேன். ஸோ ஷாலினி கருணான்றவங்க பெஸ்ட் விட்டமின் சி சீரம் கேட்டிருக்காங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு டெர்மோகோல 10% விட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். வந்துட்டு இந்த 10% விட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணியிருந்தேன். ஆல்மோஸ்ட் ஆக்சிடைஸ் ஆயிடுச்சு பாருங்க. அண்ட் அடுத்து வந்துட்டு இந்த 20% விட்டமின் சி சீரம் வாங்கியிருந்தேன். இது இன்னும் ஆக்சிடைஸ் ஆகலை, ஏன்னா இது ரொம்ப பழசு, ரொம்ப நாள் ஆச்சு. அண்ட் இப்போ பில்கிரிம்ல விட்டமின் சி சீரம் வந்திருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ ப்ராப்ளி அதை ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். பிகினராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி 10% ட்ரை பண்ணுங்க. அப்புறமா விட்டமின் சி நல்லா செட் ஆயிடுச்சுன்னா மூவ் ஆன் வித் 20%. எடுத்தோடனே 20% போகாதீங்க. பயங்கர ஸ்கின் இரிட்டேஷன் ஆர் ஸ்கின் சென்சிட்டிவிட்டி இது எல்லாமே வந்துட்டு ஆகிடும். இஷ்யூ அப்படின்றவங்க என் ஃபேவரட் ஷேட் இன் டெடிடென்ட் ஃபார் ப்ரௌன் ஸ்கின் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மை ஃபேவரட் வுட் பி தீஸ் டூ. இது வந்துட்டு டெடிடென்ட்ல மஸ்காரா டியர் அண்ட் ஃபாக்ஸ் ஸ்ப்ரெக்கிள். மஸ்காரா டியர் வந்துட்டு ஒரு ப்ரௌன் ஷேட் அண்ட் ஃபாக்ஸ் ஸ்ப்ரெக்கிள் ஆஸ் யூ கேன் சி ஒரு ஆரஞ்சிஷ் ப்ரௌன் அப்படின்னு சொல்லலாம். இஃப் பிங்க் டோன்ஸ்ல போனீங்கன்னா ஐ வுட் சஜஸ்ட் எண்ட் கேம் அப்படின்ற ஷேட். இப்போ போட்டிருக்க லிப்ஸ்டிக் வந்துட்டு பில்கிரிம்ல பாசி ப்ரௌன் அப்படின்ற ஷேட். அதுதான் இப்போ நான் கரெக்டாக போட்டிருக்கேன். ஸ்வாஸ்வதி ஆல்டர்னேட் ஷேட் ஃபார் லாக்மே சாக்லேட் மூஸ் 95 அப்படின்னு கேட்டிருக்காங்க. லாக்மே சாக்லேட் மூஸ் ஷேட் வந்துட்டு எப்பயோ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நான் வச்சிருக்கிறது தான் பில்கிரிம்ல வந்துட்டு இந்த டார்க் செடக்ஷன் அப்படின்ற ஷேட், ஒரு டீப் பெரி அண்ட் ப்ரௌன் கலந்த ஷேடு. ஸோ இதுதான் இப்போதைக்கு நான் பார்த்த ஆல்டர்னேட்டிவ். பட் இருந்தாலும் அந்த அளவுக்கு வரல, ஏன்னா இது லைட்டாக அந்த கூல் அண்டர் டோன் கொடுக்குது. பட் ஸ்டில் பரவாயில்ல, இது ஓரளவு மேட்ச் ஆகுது. ஸோ இஃப் உங்களுக்கும் வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ எஸ் ஐ கெஸ் எல்லா கொஸ்டின்ஸும் ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். மிச்ச கொஸ்டின்ஸ் எல்லாமே இன்னும் அரௌண்ட் இதை ரிலேட்டடாக தான் இருந்துச்சு. ஸோ ஹோப் இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை தவிர்த்து வேறு ஏதாச்சும் ப்ராடக்ட் சஜஷன் இருந்தாலும் ப்ளீஸ் லெட் மீ நோ இன் கமெண்ட் செக்ஷன். நான் வீடியோவில் காட்டின எல்லா ப்ராடக்ட் லிங்க்ஸுமே கீழே மென்ஷன் பண்ணுறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அது இல்லாமல் நான் தனியாக வந்துட்டு பாடி கேர், ஹேர் கேர் அண்ட் இந்த ரொட்டீன்ஸ்லாம் போட்டிருக்கேன். அதோட லிங்க்ஸும் கீழே கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதே மாதிரி வேறு வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம், டாடா.